கிருஷ்ணன் கிட்ட பேசுறார். கிருஷ்ணா, எல்லாரும் யாரும் என் கூட இல்லை. எந்த அஸ்தினாபுரத்திற்காக இவ்வளவு தூரம் நின்னேனோ அந்த அஸ்தினாபுரத்திலேருந்து ஒரு ஜீவன் கூட பக்கத்துல இல்லை. நீயும் விட்டுட்டு போயிடாதே கிருஷ்ணா, என் கூட இரு. நீ நிக்கணும். இந்த சரீரத்தினால நான் வாழ்ந்திருக்கேன். இந்த சரீரத்துக்கு ஒரு கம்ப்ளீஷன் எப்படா வரும்னா, நீ என்ன சென்ட் ஆஃப் பண்ணு. என்னோட சென்ட் ஆஃப் டைம்ல நீ நில்லு. ஏன்னா பீஷ்மருக்கு ராமாயணம் நன்னா தெரியும். தசரதனை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பிள்ளையும் நிக்கல. ராமனும் இல்லை, பரதனும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை, சத்ருக்னனும் இல்லை. சாட்சாத் தசரத மூர்த்திக்கு அவ்வளோ பெரியவன், பரபிரம்மே 4 ரூபத்தில் வந்து நிற்கிறது. அவனுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால பீஷ்மர் மனசுக்குள்ள பிரார்த்திச்சுண்டார், கிருஷ்ணா நீ வந்து நிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டார். பகவான் அதற்கு பார்த்துட்டான். ஏன்னா சுவாமிக்கு மனசு நன்னா தெரியும். நம்ம உறக்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மனசுக்குள்ள சொன்னா போதும். அப்பன்னு பார்த்து கரெக்டா யுதிஷ்டருக்கு மனசுல ஒரே ஒரு துக்கம். என்னடா அது, ராஜ்யத்தெல்லாம் அடைஞ்சிட்டோம், துரியோதனாதிகள் எல்லாம் கொண்டு முடிச்சாச்சு. ஆனா கண்ணெதிர்க்க திருத்தராஷ்டிரனும் காந்தாரியும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. நித்யா அவளை போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறார். பட் ஸ்டில் மனசுக்குள்ள பிள்ளைகளை கொண்டுட்டு எப்படி போய் நான் அவர்கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்குறேன், அது உள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு ரணம் இப்படி இருக்கு. எல்லாம் 100 பேர் போயாச்சு, என்ன வாழ்க்கை இது. உபதேசம் பண்றதுக்கான விதுரரும் இல்லை. இதெல்லாத்த விட பெரிய கஷ்டம், பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு கிடக்கிறார். போய் பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு, பார்க்காம இருக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு புரியல. பகவான் பார்த்தான், யுதிஷ்டருக்கு இந்த கில்ட்டியை துக்கத்தை ஜாஸ்தி பண்ணி விட்டுட்டான். சிலதெல்லாம் கொஞ்சம் கிளப்பி விடணும். இப்படி நல்லா அந்த கட்டியை பழுக்க விட்டால் தானே ஆப்ரேஷன் பண்ண முடியும். சிலதெல்லாம் ஒரு தர்மம், இப்படி கிளப்பி விடணும், இந்த கீறி விடணும், அந்த முள்ளால் எடுக்கிற மாதிரி. பகவான் சொல்றான், என்ன யுதிஷ்டரன் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், மனசு ரொம்ப பாரமா இருக்கா. அவருக்கு கிருஷ்ணனை கத்தவும் முடியல. ஏன்னா இத்தனைக்கும் காரணம் இவன் தான். யுத்தம் வேண்டான்னு இவர் ஒத்த காலம் யுத்தம் வேணும்னு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி முடிச்ச ஒரே ஆள் கிருஷ்ணன் மட்டும்தான். அதனால பெரியவா சொல்லுவா, முக்கியமாக சகதேவன் சொல்லுவான். கிருஷ்ணன் கேட்குறான், இந்த குருக்ஷேத்திரத்தை யுத்தத்துக்கு முன்னாடி, தூது போகிறதுக்கு முன்னாடி யுத்தம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. சகதேவன் மட்டும் சொன்னான், எதுக்கு எங்ககிட்ட கேட்குற, சும்மா எங்கள் வாயை பிடுங்கிறதுக்கா? நீ ஏதோ தீர்மானம் பண்ணி வச்சிருக்க, அது நடக்க போகிறது. நீ என்ன தீர்மானிக்கிறியோ அதன்படி நாங்கள் நடக்க போகிறோம். இது அனாவசியமாக எங்கள் ஒப்பீனியன்னு என்னத்துக்கு ஒன்று கேட்குற? இல்லைடா, அப்படிலாம் இல்லை. சகதேவன் சொன்னான், இங்கே யுத்தம் வேண்டான்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன் சொல்லு? ஒன்றை கட்டி போட்டால் போதும். ஒன்றை கட்டி போட்டாச்சுன்னா கேரண்டியாக யுத்தம் வராது. கண்ணன் சிரிச்சான், யசோதாவை தவிர யாராவது என்ன கட்ட முடியுமாடா அப்படின்னா, நீ நினைச்சா உன் கிருபை இருந்தா கட்டி போட முடியும்னு மனசுக்குள்ளேயே கிருஷ்ணா உன்னை கற்ற பக்தியை கொடுன்னா கட்டி போட்டுட்டான். 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், இப்படிதான் நம்மாழ்வார் சொல்லார். இப்போ நமக்கு ஒரு பக்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பக்தி வந்துருக்கு நினைக்கப்படாது. அந்த பக்தியை கண்ணன் கொடுத்ததுனால வந்திருக்கு. கண்ணன் கொடுக்காத பக்தி யாருக்கும் வராது. இப்போ நாஸ்திகர்கள்லாம் வரலையே அப்படின்னா அவன் கொடுக்கல, ஆஸ்திகர்களுக்கு வந்திருக்கேன், அவன் கொடுத்துருக்கான். சிம்பிள், அவ்வளோதான். சில இடத்துல மழை பெய்யறது, இங்கே பெய்யலையே, அங்கே பெய்யறது, இங்கே பெய்யலை. இங்கே பெய்யும்போது இன்னொரு இடத்துல பெய்யாது. அந்த சகதேவன் மரணிச்சு விழுந்த இடம் தான் வசுதாரான்னு பேர். நான் ஒரு 4 நாள் முன்னாடி அங்கே தான் இருந்தேன். பத்ரிகாசிரமத்திலிருந்து மானாலிருந்து 7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மலைப்பாதையில் போனோம்னா வசுதாரான்னு ஒரு இடம். ஒரு 12,000 அடி வசரத்துலேருந்து அந்த அருவி, அது 400 மீட்டர் வசரத்துலேருந்து விடும். அது விழும்பொழுதே காற்றுல பறந்து போயிடும். அதை தாண்டி அப்படி இந்த கல்யாணத்தில் பன்னீர் தெளிக்கிற மாதிரி ஒரு ட்ராப் நம்ம மேலே தெளிச்சு எடுத்தோம்னா புண்ணிய ஆத்மான்னு பேர். புண்ணிய ஆத்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே போய் நம்ம குத்தாலத்தில் நன்னா குளிச்சேன்னா சொல்லவே முடியாது. யாரா அப்படி சொன்னால் போய் நம்பாதீங்கோ. வசுதாரால குளிச்சேன்னு யாராவது சொன்னான்னா மக் எடுத்துன்னு போய் கீழே வர தண்ணி வேணா எடுத்து கொட்டின்னு இருப்பாளே ஒழிய நேரடியாக அருவியில் யாரும் குளிக்க முடியாது. விழறதே 400 அடி வசரத்திலேருந்து. உலகத்தில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்தங்களும்
தன்னுடைய அப்பா தர்ம ரிஷிக்காக நரநாராயண பகவான் மேலிருந்து விழும்படியாக பண்ணார்னு இருக்கு. அந்த இடத்துல தான் சகதேவன் தன் சரீரத்தை விட்டான் இருக்கு. இந்த எத்தனை பேர் பேருக்கேன்னு தெரியல, பத்ரிநாத்தில் மானான்னு ஒரு கிராமம் உண்டு, த லாஸ்ட் வில்லேஜ். இப்போ அது ஃபர்ஸ்ட் வில்லேஜ் பேர் மாற்றியாச்சு. த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அங்கே தான் சரஸ்வதி நதி மேலே தான் பீமன் போட்ட பாறை இருக்கு. அங்கே தான் சரஸ்வதியை நன்னா கண்ணார பார்க்கலாம். அந்த பீமன் போட்ட பாறையை தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே முதல்ல திரௌபதி விழுந்து உசிரை விட்டுடுறா. இன்னைக்கு அந்த இடத்துல தான் ஒரு பாலா திரிபுர சுந்தரி கோவில் கட்டியிருக்கா அந்த இடத்துல. அதுக்கப்புறமா வசுதாரா கிட்ட தான் சகதேவன் விழுந்தான் அப்படின்னு காண கிடைக்கும். அப்படி அந்த பகவான் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்க போறது. அதனால அவனிடத்துல பிரார்த்திக்கணும் அப்படின்னு தான் பெரியவா எல்லாரும் சொல்றான். அப்ப கண்ணன் சொல்றான், இவ்வளவு துக்கமா இருக்கா? ஆமாம் கண்ணா, ஒண்ணு வேணா பண்ணலாம். பீஷ்ம பிதாமகர்கிட்ட கேட்ட அவர் தர்ம நுணுக்கங்கள்லாம் சொல்லுவார். அவர்கிட்ட வேணா போய் கேட்கலாம். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு காரணமே இல்லாத ஒரு கில்ட்டி ஃபீலிங் உட்காந்துட்டு இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல அவசியமே இருக்காது, பட் ஏதோ நம்மளா ஒரு குழப்பிண்டு நாமளா ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். நான் குழந்தைய அடிச்சுட்டேன், குழந்தைய திட்டேன், அம்மாவே அப்புறம் அழுவா, அப்புறம் அம்மாவே அது பண்ண அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்வா. இது இப்படி ரெண்டு தடவை மாட்டின்னு மூச்சிலே இருப்பா. ஒரு கிளாரிட்டி வந்தாச்சுன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் போயிடும். இந்த கிளாரிட்டி யார் தர முடியும்னா, இந்த விஷயங்களை தெரிஞ்சு அதை புரிஞ்சுண்டு அதன்படி நடக்கிற ஒருத்தரால மட்டும்தான், ஒரு அனுபவம் இருக்கிறவாளால் மட்டும்தான் கேரண்டி தர முடியும். அப்ப கண்ணன் சொன்ன உடனே எல்லாரும் போறாளாம். ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற 9வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்துல, இதி பீத பிரஜா துரோகாத் சர்வ தர்ம விவித்சயாஹ ததோ வினசனம் பிராகாத்யத்ர தேவவ்ரதோ அபதத். இப்படி எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டோமோன்ற அந்த பயத்துல இருந்த யுதிஷ்டர் சர்வ தர்ம விவித்ஸ்யாக, எல்லா தர்மத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா, தர்மம் அப்படின்னா ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பிரஜா தர்மம், ராஜ தர்மம், அதுக்கப்புறமா தெய்வ தர்மம், தாம்பத்திய தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், ராஜ தர்மம், நிறைய இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு பேர் சனாதன தர்மம்னு பேர். எந்தெந்த தர்மப்படி நாம் இருக்கணும். அதாவது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. இப்போ சில விஷயங்கள்லாம் சன்னியாசிகள் பண்ணா தப்பு, சில விஷயங்கள் சம்சாரிகள் பண்ணலைன்னா தப்பு. இப்போ சன்னியாசிகள்லாம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சா தப்புன்னு இருக்கு, சம்சாரிகள் பணம் சேர்க்கலன்னா தப்பு. நிறைய பேர் சொல்லுவா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், பணம் காசே வேண்டாம், சம்சாரி அதை சொன்னா தப்பு. குடும்பத்தில் இருக்கிறவா பணம் வேணும்னு சொல்ல, எனக்கு பணமே வேண்டாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைகளில் ஒரு நிதானம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னத்த ஒன்றும் வேண்டாம்? ஏசி இல்லாமல் தூங்கிட முடியுமா மெட்ராஸில்? கரண்ட் இல்லாமல் இன்டர்நெட் ஒர்க் பண்ணிவிடுமா? வாட்ஸ்அப் பார்க்காம இருந்துட முடியுமா? மொபைல் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? மொபைல் இல்லாமல் ஜீவிக்கிறோன்னா எங்கேயாவது நான் காட்டுக்குள்ளே அலையிறேன் பாருங்க. இமயமலையை இப்போ போனேன், ஒரு 4 நாள் அப்ஸ்காண்டிங். யாரும் குருஜி என்ன ஆச்சு, ஒன்றும் மெசேஜே வரலன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டா. ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஒரு ரேஞ்சு. நாங்கள் ஒரு ரேஞ்சில் இருந்தோம், 12,000 அடி வசரத்தில் இருந்தோம். ஒரு ரேஞ்சு, ஒரு நெட்வொர்க் ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் மட்டும்தான் மொபைல் இப்படியே வச்சுன்னு இப்படியே பார்த்துட்டே இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோ டைம் இருக்குது. அங்கே போயாச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. மலை ஏறி காத்தால 7 மணிக்கு ஏறி ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டோம். வந்தால் மொபைல் பார்க்கணும் இல்லை, ஒரு ரேஞ்சும் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, திருப்பி அதே என்னத்தை பார்க்குறது? அவ்வளோதான், உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இதெல்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் லைஃபோட லைஃப் லைன். அதனால் எவ்வளோ யூஸ் பண்ணமோ பண்ணிக்கோங்க. அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் சும்மா அதே கதையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்து மாதிரி எத்தனை பேர் இருக்கு, யாராவது பெரியவா கையை தூக்குங்க. அந்த காலம் மாதிரி நோக்கியா 1100 ஃபோன் தான் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, எனக்கு இன்டர்நெட் தெரியாது, எனக்கு யூடியூப் தெரியாது, என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை, என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை. யாராவது ஒரு ஆள் கை தூங்க பார்க்கலாம், இருந்தால் சந்தோஷம். அவ்வளோதான். அப்போ நீங்கள் இன்னும் கற்றுக்கல, அப்கிரேட் ஆகலை, அவ்வளோதான் அர்த்தம். அப்போ என்னென்ன தேவையோ வாழற வரைக்கும் கம்ஃபர்டபுளாக வாழணும், நிம்மதியாக வாழணும், எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கணும்னு தான் வாழ்க்கை சொல்லியிருக்கே ஒழிய எதுவும் வேண்டாம். ஆண்டாளே சொல்கிறா, சூடகமே தோல் விளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாட
ஆண்டாள் சொல்லணுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா, இப்படி தானே ஆண்டாள் சொல்லணும். ஆண்டாளே லிஸ்ட் போட்டு தான் கேட்குறான். ஸோ தப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டியதை சுவாமி கிட்ட உரிமையோடு கேட்கறதுக்கான எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சுவாமி கிட்ட கேட்கணும். அப்போ தர்மர் பார்க்குறார், மனசு முழுக்க ஒரே குழப்பமாக இருக்குது. யுத்தம் முடிஞ்சாச்சு, எல்லாரும் செத்து போயாச்சு, பட் ஸ்டில் என் மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கே. இப்போ செத்து போனோம் யாரும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், என் மனசுக்கான சமாதானத்தை நான் அடையணும், இவ்வளோதான். வாட் நெக்ஸ்ட்? இதுதான் லைஃப். திரும்பி 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 பழைய கதையே பேசிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி அப்படி நடந்திருக்க வேண்டாம். சில மாமிகள்லாம் சொல்லுவோம், அன்றைக்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா, கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று அது குழந்தைய பெற்று இப்போ திருப்பி கன்னிகையெல்லாம் போக முடியாது. அப்புறம் திருப்பி மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், பாலும் பழமும் பஜ்ஜியும் எடுத்துட்டு. அதோட கடந்து வந்துவிட்டேன் அந்த கொடுமையெல்லாம். திரும்பி பேக் டு பெவிலியன்லாம் மறந்தும் போயிடப்படாது. சிலதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லெட் இட் பி, அவ்வளோதான். வாட் நெக்ஸ்ட்? இதுதான் திரும்ப திரும்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த யுதிஷ்டர் பார்த்தார், என் மனக்லேசம் போகிறதுக்கான வழி நேரம் வந்துட்டாராம். எங்கடானா, யத்ர தேவவிரதபதத், எந்த இடத்துல தேவவிரதனான பீஷ்ம பிதாமகர் விழுந்து கிடக்கிறாரோ அந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வந்தார்.